சரி, அடுத்து ஐல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது எந்த ரீஜியன் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த ரீஜியன நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் ஆப்டிக் நர்வ், அதுக்கப்புறம் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஐக்குள்ள வந்து என்டர் ஆகுது. At the region slightly above the posterior pole of eyeball. ஸோ இந்த ஐபால்ல இந்த போஸ்டீரியர் போல தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்டிக் நர்வ் லீவ் த ஐ அண்ட் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ் என்டர் இட். இந்த இடத்துல தான் ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாமே வெளியில் போகுது, பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து என்டர் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. எந்த ஒரு ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸும் இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த இடத்துல வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த பிளேஸ்க்கு பேர் வந்து பிளைண்ட் ஸ்பாட். அண்ட் இந்த இடத்துல எந்த ஒரு விஷனுமே வந்து நமக்கு உருவாகாது, எந்த ஒரு செல்ஸுமே வந்து ஆக்டிவாக இருக்காது. அதாவது ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸ் எதுவுமே இல்லாததால அந்த இடத்துலலாம் வந்து விஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐயில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸில் மட்டும் எந்த ஒரு ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸும் வந்து கிடையாது. அந்த இடத்துல தான் பிளட் வெசல்ஸு அண்டு நர்வ்ஸ் எல்லாமே வந்து என்டர் ஆகிறது, வெளியில் போகிறது இருக்குது. ஸோ அதனால் அந்த போர்ஷனுக்கு பேர் பிளைண்ட் ஸ்பாட். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபோவியா. ஃபோவியா அப்படின்றது என்னென்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் நம்ம ஃபோவியா அப்படின்னு சொல்லலாம். லேட்ரல் டு த பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனுக்கு பேர் ஃபோவியா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ yellowish pigmented spot called macula lutea. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் yellowishaன ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்கும். அந்த பிக்மெண்டட் ஏரியாவுக்கு மேக்குலா லூட்டியா அப்படின்னு பேர். எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்டடான ஒரு ஸ்பாட்டு. அந்த பிக்மெண்டடான ஸ்பாட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு பிட்டு மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியை தான் நம்ம ஃபோவியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபோவியா அப்படின்றது என்ன, இப்போ இதுதான் வந்து ஐயோட இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிக்மெண்டடான ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த பிக்மெண்டட் ஸ்பாட்டுக்கு பேர் என்ன, மேக்குலா லூட்டியா. அந்த மேக்குலா லூட்டியாக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பிட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபோவியா. ஸோ அப்போ ஃபோவியானா என்ன, மேக்குலா லூட்டியானா என்ன அப்படின்றது வந்து புரியுதா உங்களுக்கு? நான் வேணா இப்போ 3Dயில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னமும் தெளிவாக வந்து புரியும். இது ஐயோட 3D ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த 3D ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்க்கும்போது இருங்க, நான் உள்ளே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து பார்க்க முடியுது. பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்குது. இந்த பிக்மெண்டட் ஏரியாவை தான் நம்ம என்ன சொன்னோம், மேக்குலா லூட்டியா அப்படின்னு சொன்னோம். அண்ட் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் எந்த ஒரு ஃபோட்டோ பிக்மெண்டட் செல்ஸுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து நர்வ்ஸ் ஏதாவது வெளியில் போகிறதா இருந்தால் அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாமே இது வழியாக வெளியில் போகும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகிறது இது வழியாக தான் வந்து என்டர் ஆகும். இதுக்கு பக்கத்தில் இந்த பிக்மெண்டட் ஏரியா இருக்குல்ல, இந்த பிக்மெண்டட் ஏரியாவை தான் நம்ம மேக்குலா லூட்டியா அப்படின்னு சொன்னோம். இந்த பிக்மெண்டட் ஏரியா இந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த பிட்டுக்கு பேர் தான் ஃபோவியா. அப்போ ஃபோவியானா என்ன, மேக்குலா லூட்டியானா என்ன அப்படின்ற உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுதா? சரிங்களா? இதுதான் வந்து ஐயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். பின்னாடி பாருங்கள், இது வந்து ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து வெளியில் போகக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது வழியாக தான் ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து வெளியில் போகும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோவியா ரீஜனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த குழி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபோவியா. இந்த ஃபோவியாக்குள்ளே பாருங்கள், டென்ஸாக வந்து என்ன இருக்குது, கோன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ராட் செல்ஸ் வந்து கிடையாது. அப்போ ஃபோவியா இஸ் எ தின்ட் அவுட் போர்ஷன் ஆஃப் ரெட்டினா வேர் ஒன்லி த கோன்ஸ் ஆர் டென்ஸ்லி பேக்ட். அந்த இடத்துல வந்து கோன்ஸ் மட்டும்தான் வந்து டென்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேட் விஷுவல் அக்யூட்டி. அதாவது ரெசல்யூஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இது என்ன ரெசல்யூஷன்? இப்போ வந்து ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்ணை எடுத்து உங்களுடைய ஃபேஸு கிட்ட வச்சு அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பிளர்ராக வந்து தெரியும். ஸோ அந்த பெண்ணை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன, ஒன்றத்தை வந்து நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அது கிளியராக, அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கிளியராக பார்க்கறதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த கோன் செல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபோவியா அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது, மேக்குலா லூட்டியா அப்படின்ற அந்த பிக்மெண்டட் ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிட்டுக்கு பேர் ஃபோவியா. இந்த ஃபோவியாவில் டென்ஸ்லி பேக்டு கோன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கோன்ஸ் எல்லாமே வந்து ரெசல்யூஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, கிளியராக ஒரு பிக்சரை வந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு பொருளை கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அந்த பொருளை மட்டும் கிளியராக நம்ம வந்து பார்க்கறதுக்கு இந்த ஃபோவியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்போது ஐயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத
பார்க்கலாம். ஒன்று வந்து அக்வஸ் அண்ட் விட்ரஸ் ஹியூமர். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு பேர் என்ன, கார்னியா. இந்த கார்னியா எப்படி உருவாகுது, இந்த ஸ்க்ளீராவிலிருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரக்கூடிய இந்த மெம்பரேனை நம்ம கார்னியா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடியது லென்ஸ். இந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிளேஸுக்கு பேர் என்னன்னா அக்வஸ் சேம்பர். இந்த அக்வஸ் சேம்பரில் வந்து சம் ஃப்ளூயிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பார்க்கறதுக்கு வாட்டர் மாதிரியே வந்து இருக்கும். அந்த வாட்டரி ஃப்ளூயிடுக்கு பேர் என்னன்னா அக்வஸ் ஹியூமர். அப்போ அக்வஸ் ஹியூமர் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. எந்த இடத்துல இருக்குது, கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேவிட்டிக்கு பேர் அக்வஸ் சேம்பர். இந்த அக்வஸ் சேம்பரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் அக்வஸ் ஹியூமர். ஓகேங்களா. அடுத்து இது பேர் என்னது, லென்ஸ். அண்ட் இங்கே இருக்கக்கூடியது வந்து ரெட்டினா. இந்த ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸுக்கு பேர் விட்ரஸ் சேம்பர். இந்த விட்ரஸ் சேம்பரில் வந்து ஜெல் மாதிரியான ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஜெல் லைக் ஃப்ளூயிடை விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விட்ரஸ் ஹியூமர், அக்வஸ் ஹியூமர்னா என்னன்னு புரியுதா? அக்வஸ் ஹியூமர் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும், விட்ரஸ் ஹியூமர் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். இந்த சேம்பருக்கு பேர் விட்ரஸ் சேம்பர். அண்ட் இந்த இடத்துல லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் இருக்கக்கூடியது அக்வஸ் சேம்பர். அந்த ரெண்டு சேம்பர் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அக்வஸ் ஹியூமர் அண்ட் விட்ரஸ் ஹியூமர் இந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸை யார் செக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீலியரி பாடி. இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம சீலியரி பாடி அப்படின்னு சொன்னோம். இந்த சீலியரி பாடி என்ன பண்ணுது, இங்கே வந்து அக்வஸ் ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல ஜெல் லைக் ஃப்ளூயிட் அதாவது விட்ரஸ் ஹியூமரை வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து செக்ரீட் பண்ணுது. சரிங்களா. அடுத்து இந்த ஃப்ளூயிடோட வேலை என்ன, இதுக்கோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப் ஃபார் அந்த ஐ ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. போத் திஸ் ஃப்ளூயிட் மெயின்டைன் ப்ராப்பர் ப்ரெஷர் இன்சைட் த கேவிட்டி ஆஃப் ஐபால். அந்த ஐபாலுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் தான். இந்த ஃப்ளூயிட் இருக்கிறதால தான் ஐக்கான ஒரு ப்ராப்பரான ஷேப் வந்து கிடைக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா விட்ரஸ், அந்த விட்ரஸ் ஹியூமர் அப்படின்ற ஃப்ளூயிடு. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்வஸ் ஃப்ளூயிட் வந்து காமிக்கல இது. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து ஐபால் வந்து அதுக்கான ஷேப்பை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் இந்த ஃப்ளூயிட்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஐபால் வந்து அதுக்கான கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்காது, அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா. அப்போ ஒரு ப்ராப்பரான ஷேப்புக்கு வந்து யார் காரணம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து காரணம். விட்ரஸ் சேம்பர் அண்ட் அக்வஸ் சேம்பரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த ஐபாலோட ஒரு ப்ராப்பரான ஷேப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. அப்போ ஐபால் அண்ட் ஐயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி வந்து ஐ ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். மெக்கானிசம் ஆஃப் விஷன். சரி, முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ரெஃப்ளெக்ட் ஆன அந்த லைட் வந்து எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய கார்னியாவுக்கு வருது. இந்த கார்னியா அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன். இது வழியாக வந்து பாஸ் ஆகுது. அடுத்து வந்து நம்மளுடைய இந்த இடத்துல பியூப்பல் இருக்குல்ல, அந்த பியூப்பல் வழியாக உள்ளே வந்து லென்ஸுக்கு வருது. லென்ஸை வந்து பாஸ் ஆகுது. அப்போது அந்த லைட் வந்து என்ன ஆகுது, என்டர் த ஐ த்ரூ கார்னியா அண்ட் லென்ஸ் வழியாக வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுது. இப்போ இது எல்லாமே ஃபோக்கஸ் ஆன் ரெட்டினா. ரெட்டினாவில் வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்குது. ரெட்டினாவில் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் வந்து இருக்குது. என்னென்னது, கோன் செல்ஸ் இருக்குது, ராட் செல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து டிம் லைட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒர்க் ஆகும், ராட் செல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுவே வந்து டே லைட் அப்படின்னா அந்த இடத்துல கோன் செல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபோட்டோ பிக்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோ பிக்மெண்ட் வந்து எதனால் ஆனது, இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஃபோட்டோ பிக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஆல்டிஹைடு இருக்கும், ரெட்டினால் அப்படின்ற ஆல்டிஹைடு இருக்கும், ப்ளஸ் ஆப்சின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து தான் ஃபோட்டோ பிக்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது கோனாக இருந்தாலும் சரி இல்லை ராடாக இருந்தாலும் சரி, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா இது எல்லாமே லைட்டு பட்ட உடனே இந்த ரெண்டுமே வந்து பிரிய ஆரம்பிக்கும். ரெட்டினாலும் ஆப்சினும் வந்து தனித்தனியாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ ஃபோட்டோ பிக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டினாலும் ஆப்சினும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது எல்லாமே மெம்பரேனில் வந்து இருக்குது. அப்போ மெம்பரேனில் வந்து பெர்மியபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மெம்பரேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெம்பரேனில் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸும் இந்த ரெட்டினாலும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே இந்த மெம்பரேன் வழியாக வந்து என்டர் ஆகும். ஸோ அப்போது இந்த ப்ரோட்டீன் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய செல்ஸோட பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்குது. அப்போ இந்த ப்ரோட்டீன் ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது டிசோசியேட் ஆகுது, ஒன்று பிரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பிரியும் போது அங்கே இருக்கக்கூடிய மெம்பரேனோட பெர்மியபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே இது உள்ளே வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கும். இங்கே வந்து பாருங்கள், ஜெனரேட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இம்பல்ஸ் இன் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ். இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸில் வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது.
எதனால் இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அந்த மெம்பரேன் வந்து பெர்மியபிலிட்டியால் தான் இந்த இடத்துல ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் இருக்குல்ல, வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே உள்ளே வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் ஓகேங்களா உருவாக ஆரம்பிக்குது. அந்த இம்பல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்லியான் செல்லுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. எப்படி வந்து கேங்லியான் செல்லுக்கு போகுது, முதல்ல இந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸில் இருக்கக்கூடிய இந்த இம்பல்ஸ் வந்து பைபோலார் நியூரானுக்கு போகுது. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைனாப்ஸ் அதை பற்றினா முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த பைபோலார் நியூரான் கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேங்லியான் செல்ஸ்க்கு வந்து போகுது. இப்போ இந்த கேங்லியான் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நர்வ் ஃபைபர்ஸ் ஓகேங்களா, இதை நம்ம ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட் வழியாக வந்து வெளியில் போகுது. பிளைண்ட் ஸ்பாட் வழியாக வெளியில் போயிட்டு எங்கே கொண்டு போகுது அப்படின்னா நம்மளுடைய பிரெயினுக்கு, குறிப்பாக வந்து ஆசிபிட், அதாவது இந்த ஆசிபிட்டல் லோப் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ அப்போ இம்பல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை ஆப்டிக் நர்வ்ஸ். இந்த இடத்துல ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இம்பல்ஸ் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போகுது, பிரெயினுக்கு விஷுவல் கார்டெக்ஸ் வந்து கொண்டு போகுது. குறிப்பாக ஆசிபிட்டல் லோப் இருக்குல்ல அந்த லோபுக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ அந்த இடத்துல அந்த இம்பல்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆன் அவர் மெமரி, நம்மளுடைய மெமரியை வந்து பேஸ் பண்ணி அது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய விஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அது எதனால் டிசால்வ் ஆகுது, அதாவது டிசோசியேட் ஆகுது அப்படின்னா லைட்டு பட்டவுடனே அது டிசோசியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெம்பரேனில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து டிசோசியேட் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், ஒரு ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்குது, இது கோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லைட்டு பட்டவுடனே இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிக்குது. இது வந்து ரெட்டினாலு, இது வந்து ஆப்சின். அப்போ இந்த இடத்துல கேப், அதோடைய மெம்பரேனில் வந்து பெர்மியபிலிட்டி வந்து உருவாகுது. அதனால தான் உள்ளே வந்து சோடியம் வந்து என்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் வந்து அந்த செல்லில் வந்து என்ன உருவாகுதுன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அந்த இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் வந்து சென்ஸ் வந்து கிடச்சதுக்கப்புறம் லைட்டு பட்டவுடனே தான் இந்த இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. மற்றபடி நார்மலாக வந்து நார்மலாக ஜெனரேட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் பைபோலார் நியூரானுக்கு போகுது, அதுக்கப்புறம் கேங்லியான் செல்ஸ்க்கு போகுது. அண்ட் அங்கேருந்து வந்து ஆப்டிக் நர்வ், இந்த ஆப்டிக் நர்வ் கொண்டு போயிட்டு பிரெயினுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மெமரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேஸ் பண்ணி நமக்கு விஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஐயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.